இஸ்லாமிய சகோதரர்கள் அதிகமாக தொடர்ச்சியாக வைத்துக் கொண்டிருக்கிற கேள்விகள்ல இதுவும் முக்கியமான ஒரு கேள்வி. அது என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தேவனா இருந்தா அவர் ஏன் பல இடத்துல பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று ஜெபிக்கிறார்? பல இடங்களிலே இயேசு அந்த மேலான பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதாக வேதத்திலே வருகிறதே. அவர் சிலுவையில மரணத்தை ருசி பார்த்த போதும் கூட ஏலி ஏலி லாமா சபக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்றெல்லாம் அவரு ஜெபிக்கிறாரே. பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்றாரு. என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் போக மாட்டான் அப்படின்லாம் சொல்றாரு. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு மேல ஒரு பிதா இருக்கிறாரு தானே, அப்ப இவர் இறைவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக இந்த கேள்விகளை வச்சுட்டு வருவாங்க. பலர் இதற்கான விடயத்தை அவர்கள் சரியாக சொன்னாலும் கூட இவங்க வழங்கா கழுத்துள்ளவர்கள் இஸ்ரவேல் மக்களை போல, அதனால திருப்பி திருப்பி இதே ரொட்டேஷன்ல வருவாங்க. சரி, பரவாயில்ல. இன்றைக்கு எளிமையான ஒரு முறையில இதை எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்பிக்குது, பரிசுத்த ஆவியானவர் எப்படி விளக்கப்படுத்துகிறார் என்பதை குறித்து இந்த வீடியோல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சரி, அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து பல இடத்துல ஜெபிக்கிறாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா ஜெபிக்கிறார். பிதா என்னிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று இயேசு சொன்னாரா? ஆமா சொன்னாரு. பல இடங்களிலே அவர் பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதாக பார்க்கிறோம், விண்ணப்பிக்கிறதாக பார்க்கிறோம். ஏன் அப்படி அவர் விண்ணப்பித்தார்? இதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? நல்லா கவனிங்க. கவர்னருடைய கையெழுத்து இல்லாம எந்த ரூபாய் நோட்டும் இருக்காது. கவர்னருடைய கையெழுத்து இருக்கிறதுனால அவர் தன்னை போல பணத்தை எடுத்துக்க முடியாது. அவர் எப்படி நம்ம பேங்க்ல போய் ஒரு சலானை ஃபில்அப் பண்ணி நம்ம என்ன செய்யறோம், எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு உங்க கையெழுத்தை போட்டு அந்த இடத்துல எடுக்கிறீங்களோ, கவர்னராக இருந்தால் கூட அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அப்ப தேவனும் ஒரு ப்ரொசீஜர் வச்சிருக்கிறார். அவர் என்னைக்குமே எல்லாவற்றையும் ஒழுங்கும் கிரமமாய் செய்கிற தேவன். அவர் ஒரு சட்டம் வகுத்து வச்சிருந்தார்னா அந்த சட்டத்தை சரியாக கடைபிடிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றவே இயேசு கிறிஸ்து வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. நம்மால் அவைகளை நிறைவேற்ற முடியல. ஏன் அப்படின்னா நியாயப்பிரமாணத்தினுடைய வீரியம் அது. ஏன்னா நியாயப்பிரமாணத்துல 600க்கும் மேற்பட்ட சட்ட விதிகள்ல ஒன்றுல தவறுனா கூட நம்ம குற்றவாளி நியாயப்பிரமாணம் தீர்த்துரும். 500க்கும் மேற்பட்டதுல நீங்க கை கொண்டுட்டீங்க, ஒன்னே ஒண்ணுல ஏதாவது மிஸ்டேக்குனா நீங்க பாவி, நீங்க குற்றவாளி, நீங்க தண்டனைக்குரியவர் அப்படின்னு தீர்த்துரும். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தினால் ஒருவனும் நம்மால் நீதிமானாக முடியாது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நியாயப்பிரமாணத்தை முழுமையாக நிறைவேற்றினவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இப்ப அந்த ஒழுங்கு கிரமமாக எல்லாவற்றையும் தேவன் செய்கிறபடினாலதான் இதை தேவன் செய்கிறார், இந்த விண்ணப்பத்தை தேவன் செய்கிறார். எப்படி ஒரு கவர்னராகவே இருந்தாலும் அந்த பணத்தை அச்சிட்டு கையெழுத்து போட்டவர் அவராக இருந்தாலும் கூட அவருக்கு ஒரு தேவை என்று வரும்போது பாத்தீங்கன்னா அவருடைய கையெழுத்திட்டு ஒரு சாதாரண பிரஜையாக இறங்கி ஒரு சாதாரண குடிமகனாக இறங்கி அவர் மேலானவராக இருந்தாலும் மேலான அதிகாரம் உள்ளவராக இருந்தாலும் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் அந்த எப்படி ஃபில்அப் பண்ணி பணத்தை எடுக்கணுமோ அப்படித்தான் அவரும் எடுக்க முடியும். ப்ரொசீஜர் அதுதான். இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்குறேனே. இப்ப நீங்க வங்கிக்கு போவீங்க, உங்களுக்கான காசோலை பணத்தை எடுப்பதற்காக ஒரு சலானை ஃபில்அப் பண்ணி என்ன செய்வீங்க, கொடுப்பீங்க. அதுல மேலாளருடைய கையெழுத்து ஒன்று இருக்கும். நீங்க யாரு பணத்தை எடுக்கிறதுக்கு கேட்குறீங்க, ரிக்வஸ்ட் பண்ற இங்கிட்டு உங்களுடைய கையெழுத்து இருக்கும். இப்ப நீங்க பேங்க்ல அந்த சலானை ஃபில்அப் பண்ணி எனக்கு இவ்வளவு அமௌண்ட் வேணும் அப்படின்னு ஒரு விண்ணப்பம் போல வைத்து உங்களுடைய பணத்தை பெறுறீங்க. மேலாளர் கையெழுத்து அந்த சீலோட சேர்த்து வரும். இப்ப மேலாளர் பணத்தை எடுக்கணும், அவரு மேலாளர். ஆனா அவருடைய வங்கியில இருந்து என்ன செய்யறோம், அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து பணத்தை எடுக்கணுங்கும் போது நீங்க எப்படி போய் உங்களுடைய கையெழுத்தை போட்டு ஒரு சாதாரண குடிமகனாக ஒரு கையெழுத்து போட்டு எடுக்கிறீங்களோ, அவரும் சாதாரண குடிமகனாக இங்க ஒரு கையெழுத்தும், அவர் மேலாளராக இருக்கிறதுனால அவரே அந்த மேலாளர் கையெழுத்தையும் சீலையும் வைத்து என்ன செய்வாரு, பணத்தை எடுக்க வேண்டியதாக வரும். அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் நமக்காக நம்மை போல மாம்சத்திலே தம்மை தாழ்த்தி, வேதம் சொல்லுகிறது அடிமையின் ரூபம் எடுத்து என்று வேதம் சொல்லுகிறது. அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருந்த தேவன் தான். ஆனால் உங்களை என்னை மீட்கும்படி, பாவத்திலிருந்து விடுதலையாக்கி தம்மோடு கூட இணைக்கும்படி அந்த சிங்காசனத்திலே வீற்றிருந்த இறைவன் மனிதனாக தன்னை தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து இங்க வர்றார். வரும்பொழுது இங்கே நம்ம ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் இங்கேயும் அவர் கையெழுத்து போட வேண்டியது இருக்குது, மேலாளராக அங்கேயும் அவர் கையெழுத்திட வேண்டியது இருக்குது.
அதனாலதான் இயேசு கிறிஸ்து இங்கே விண்ணப்பம் பண்ணுகிறார். பிதா தன்னிலும் மேலானவர் என்று அவர் பேசுறாரு. அதனால மேலாளருக்கு ஒரு பணம் தேவைப்படும் அப்படிங்கும் போது மேலாளர் வேறங்க, அங்க இங்கிட்டு ஒரு கையெழுத்து போட்டுக்குது பாத்தீங்களா, இவர் வேறங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு நகைச்சுவையா இருக்கும். அதே மாதிரிதான் சிலருடைய கேள்வி இருக்குது. இன்னும் எளிமையாக ஒரு ஆசிரியர், ஒரு ஒரு பேராசிரியர் எனக்கு இந்த கருத்தை சொன்னார். அவருடைய மகனை ஸ்கூல்ல சேர்க்கும் போது இந்த பெயர்ல ஒரு சின்ன சட்ட சிக்கல் வந்துருச்சு. அவருக்கு 2 பேர் இருக்கும் போல, அவருடைய அந்த ஆவணங்கள்ல அந்த 2 பேர்ல ஏதோ குழப்படி ஆகி போச்சு. அப்ப இந்த பெயர் மாற்றத்தை சரி செய்யும்படி அவங்க முனைகிறாங்க. இப்ப என்னன்னா, இந்த பையன் படிக்கிற ஸ்கூல்ல இவரு தான் தலைமை ஆசிரியர், அதே சமயம் இந்த பையனுக்கும் அப்பா இவரு தான். இப்ப இதை சரி செய்யும்படி தலைமை ஆசிரியர் இடத்திலிருந்து செயல்படுத்தி கையெழுத்திட்டவர் அவர்தான். ஒரு தந்தையாக அந்த மகனுக்கு ஒரு நல்ல தகப்பனாக இருந்து அங்கே கையெழுத்திடுவரும் இவராகவே இருந்து அதை சரியா ப்ரொசீஜரை செஞ்சு முடிச்சாராம். அதே போலதான் இந்த அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் எல்லா படைப்புகளை காட்டிலும் மனித குலமாகிய நம்மை அதிகமாக நேசித்தபடியினால், நம்மேல் வைத்த அன்பினால் நம்மை பாவத்திலிருந்து மீட்பதற்காக இந்த பூமிக்கு அவர் மனிதனாக வந்தார். அவர் தேவனாகவும் இருந்தார், மனிதனாகவும் அவர் இருந்தார். 100% அவர் தேவன், அதே சமயத்துல 100% அவர் மனிதனாகவும் இருந்தார். அப்ப இங்க இருக்கும்போது ப்ரொசீஜரின் அடிப்படையில இங்க என்ன செய்யறாரு? விண்ணப்பிக்கிறார். தன்னிலும் மேலானவர் நோக்கி விண்ணப்பிக்கிறார். எப்படி அந்த மேலாளர் தன்னுடைய அக்கௌண்ட்ல பணத்தை எடுக்கும் போது இங்க விண்ணப்பத்துல ஒரு கையெழுத்து போட்டு மேலாளர்கிட்ட விண்ணப்பிச்சு பணத்தை எடுக்கிறாரோ, எப்படி தலைமை ஆசிரியரும் அவராக இருந்தாலும் ஒரு தகப்பனுக்கு பையனா இருந்து பையனுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக பையன் ஸ்தானத்திலிருந்தும் கையெழுத்து போடணும், தலைமை ஆசிரியர் இடத்திலிருந்து அவர் கையெழுத்து போட்டு அதை சரி செய்யணுமோ, அதே போல இயேசு கிறிஸ்துவும் இங்கு இருக்கும்போது அவர் என்ன செய்யறாரு? பிதாவை நோக்கி விண்ணப்பம் செய்கிறதாக வேதம் சுட்டி காட்டும். பல இடங்களில் இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த ஜீவனை கொடுக்கவும் அதை மீண்டுமாக எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிறார். உங்களை பார்த்து நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். ஜீவனை கொடுக்கவும் எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் படைச்சவர் யாருங்க? தூதர்களுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? ரபிகளுக்கு அந்த நபிகளுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? எந்த தீர்க்கதரிசிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? ஒரு சாதாரண மனிதனுக்கு அந்த அதிகாரம் இருக்கிறதா? எல்லாருக்கும் தெரியும், ஜீவனை கொடுக்கவும் எடுக்கவும் யாருக்கு அதிகாரம் இருக்கிறதுனா இறைவன் ஒருத்தருக்கு தான் அதிகாரம் இருக்குது. இயேசு சொன்னாரு, ஜீவனை கொடுக்கவும் மீண்டும் அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் இருக்கிறதுங்கிறார். நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படிங்கிறார். அவர் பிதாவினிடத்திலே கொண்டு போகிற வழி மட்டும் இல்லை, என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொன்ன தேவன் நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றும் சொல்லியிருக்கிறார். அவர் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறார். அவர் துவக்கமும் முடிவும் இல்லாத தேவனாய் இருக்கிறார். அதனால பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து ஏன் இந்த பூமியில இருக்கும்போது பிதாவை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார் ஏன் என்று வருகிறது என்றால், அவர் நமக்காக அடிமையின் ரூபம் எடுத்தபடினால இந்த இடத்திலையும் அவர் இருக்க வேண்டியது இருந்துச்சு. ஆதலால் மேலானவரை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டியதும் இருந்தது. அதே சமயத்துல மேலானவராகவும் அவர் இருந்தபடினால், சாங்ஷன் பண்ணக்கூடியவராகவும் அவர் இருந்தபடினால அங்கேயும் கையெழுத்திட்டு இந்த மனுக்குலத்தை தேவன் என்ன செய்தாரு? மீட்டெடுத்தார். அதனால இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தியிருக்கிறார். யோவான் சொல்லும்போது சொல்றாரு, சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி அவரா. யூதர்களுடைய பாவத்தை மாத்திரமல்ல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்களுடைய பாவத்தை மாத்திரம் அல்ல, ஏற்கனவே பிறந்து மரித்தவர்களுக்காகவும் இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் இனிமே பிறக்க போற ஒவ்வொருத்தருக்காகவுமே குர்பானியாகிய இயேசு கிறிஸ்து பலியாகிவிட்டார். இதை ஒரு மனிதன் விசுவாசிக்கும் போது அவன் ரட்சிப்படுகிறான், பாவ மன்னிப்பை பெறுகிறான், மீட்படைகிறான், தேவனோடு கூட வாழும் பாக்கியத்தை பெறுகிறான். அதனால பிரியமானவர்களே, உங்க எல்லாரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நேசிக்கிறார். அவரை விசுவாசிங்கள். இப்ராஹிமுக்கு, ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை வேதம் சொல்லுகிறது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்திலே, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமானாராம். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஆபிரகாம், அதாவது இப்ராஹிம் தேவனை விசுவாசித்து நீதிமானானாம். அதே மாதிரி இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக இந்த பூமிக்கு என்னுடைய பாவங்களை சிலுவையில சுமந்து அவர் எனக்கு பாவ விமோச்சனத்தை பெற்று தந்திருக்கிறார் என்று எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ,
அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை எந்த ஒரு மனிதன் விசுவாசிக்கிறானோ அவனை எல்லாம் தேவன் நீதிமானாக மாற்றி தன்னோடு சேர்க்கிற அன்புள்ள ஆண்டவராய் இருக்கிறார். அந்த அன்புள்ள ஆண்டவரை இன்று ஏற்றுக்கொள்ளுங்கள், ரட்சிப்படையுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.